ஒரு அமைச்சர்னா என்னங்க பண்ணணும்? எலெக்ஷன்ல ஜெயிச்சோமா, ஊழல் பண்ணோமா, நிறைய கொள்ளையடிச்சோமா, நமக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்தோமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு இந்த டிகே பிரபு என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? ஒரு கிராமத்துக்கு போயிருக்காருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க, இந்த ஊருக்கு ரோடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காருன்றத நீங்களே இந்த வீடியோல பாருங்க. ரோடு வருது, நீங்க சொன்னதை செஞ்சீங்க. முதலமைச்சர் அவர் சொன்னதையும் செய்யுங்க. முதலமைச்சர் அமைச்சுதான் நான் வந்திருக்கேன். இது மட்டுமா பண்ணாரு? எலெக்ஷன் முன்னாடி இன்னொரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஊருக்கு தண்ணி வசதியே இல்லை அப்படின்னு இருக்காங்க. இப்ப எலெக்ஷன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அதையும் பாருங்க. ஓட்டு கேட்டு வந்தப்ப தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குறோம்னு சொன்னாங்க. இனிமே காசு கொடுக்க வேணாம், 20 நாள்ல உங்களுக்கு பசிக்கு தண்ணி வரும், உடனடியா செஞ்சு கொடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லி நான் இங்க வந்தேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த கோரிக்கை இது. எலெக்ஷனுக்கு அப்புறம் 20-25 நாள்ல அந்த ஊருக்கு ரோடு வந்துருச்சு, அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு. சில கவர்மெண்ட் கண்டுக்கவே மாட்டாங்க. 5 வருஷம் ஆனாலும் அந்த ஊர் பேரே தெரியாது. இந்த கதறல் பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, எங்கடா போனாங்க? இந்த கவர்மெண்ட் ஜெயிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இந்த கவர்மெண்ட் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, ஒரு தப்பு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அதை உள்வாங்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் ஜெயிக்குது. அதனால இந்த கவர்மெண்ட் மக்கள் சக்தியா இருக்குது. இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா எவன் நினைச்சாலும், இந்த எதிர் சக்தி இல்ல தீய சக்தி யாரு நினைச்சாலும் இந்த கவர்மெண்ட் அழிக்க முடியாது. ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி. மக்கள் ஏதாவது தப்புன உடனே திருத்திக்கிறாங்க. அதுதானே வேணும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு. இதுவே தளபதி அண்ணாவோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமைய போகுது. பாருங்க, பர்மனன்ட் சிஎம் இவரா தாங்க இருக்க போறாரு. எவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், பார்த்துக்கலாம்.